இந்த அதிசயமான புனிதமிக்க மண்ணிலே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லாரும் சேர்ந்து மாதாவுக்கு சொல்லுமா, மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் பானிபூரி சாப்பிடுறேன், மரியே வாழ்க. கை தூக்கிட்டாங்க ஐயா. பானிபூரி சாப்பிட்டீங்களா ஐயா? ஆமா, பூச நேரத்துல பானிபூரி சாப்பிடறேன்னாக்க அது எங்கேயும் பார்க்க முடியாது. அது ஒரே ஒரு இடத்துலதான் அந்த அதிசயம் நடக்கும். அது எங்கதான்? இந்த அதிசய மணல் மாதா கோயில்ல தான். வேற எங்க பூசையிலையும் பானிபூரி நிச்சய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. சார், உங்களுக்கு எல்லாம் எதிரிகள் உண்டா? எதிரிகள் எனக்கு எங்க வீட்டுக்கு எனக்கு எதிரிகள் உண்டுன்னு சொல்றாங்க. கை தூக்குங்க. எதிரிகள் உண்டா? கை தூக்குறாங்க. வெரி குட். ஆமா. உங்களுக்கு துரோகிகள் உண்டா? என் வாழ்க்கையில துரோகியை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஆமா. சரி, எதிரிக்கும் துரோகிக்கும் என்ன வித்தியாசம்? எதிரிகள் என்ன செய்வாங்க? எதிரிகள் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு எதிராக பேசுவாங்க இல்லையா? நமக்கு எதிராக நம்ம செய்யற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. நம்மளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? எப்படி நேரடியா சொல்லுவாங்க. சார், இப்படி நம்ம செய்யற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது, நமக்கு எதிராக பேசுவாங்க நம்முடைய எதிரிகள் இல்லையா? சார், அவங்க நமக்கு எதிரிகள். துரோகிகள் என்பவங்க யாரு? மறைந்திருந்து சொல்றாங்க வேதியர் அவர்கள். மறைந்திருந்து. அருமையானவர்களே, இந்த எதிரிகள் என்ன செய்வாங்க? நம்மளை பற்றி இல்லாத போல சொல்லுவாங்க. இவங்களும் நம்மளை பற்றி இல்லாத போல சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதிரானதான் எதிரிகள் செய்வாங்க, இவங்களும் நமக்கு எதிரானதான் செய்வாங்க. நம்மளை பிடிக்கவே பிடிக்காது எதிரிகளுக்கு. இவங்க துரோகிகளுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. ஒண்ணு எதிரிகள் நம்மளை எய்தாப்புல நிப்பாங்க, துரோகிகள் எங்க இருப்பாங்க? நம்ம கூட உட்கார்ந்து இருப்பாங்க. அவ்வளவுதான். அருமையானவர்களே, இயேசுவுக்கும் எதிரிகளும் இருந்தார்கள், துரோகிகளும் இருந்தார்கள். ஆம், எதிரிகள் என்பவர்கள் அங்கே யாரு? ரோமையர்கள். யூதர்களே